எங்க அம்மா செத்து போச்சு, ஏன் சாமி காப்பாத்தல, எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடுச்சு, சாமி காப்பாத்தல, சாமி காப்பாத்தலங்கிறக்க அவன் ஒரு பெரிய இதுக்கான பதில நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இதுக்கான பதில் என்ன சொல்லிட்டேன், நம்ம கிட்ட இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க இப்போ சரி நீங்க சாமியை விட்டுருங்க. சாமிங்கிறது என்ன, அது ஒரு அருவம், அது ஒரு சக்தி, நமக்கு ஒரு ஆன்மா, சரிங்களா? இப்போ ஒரு இன்னைக்கு வாழ்ற காலகட்டத்தில் எத்தனை பேர் தன்னோட பெத்தவங்களுக்கு சோறு போட்டிருக்காங்க சொல்லுங்க. ஒரு சிலர் இருக்காங்க. எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்கறது, இல்லை அவங்கள வாழும் போது அவங்களுக்கு உண்டான எந்த பணிவிடையும் செல்ல கொடுமைப்படுத்தி கொண்டான், சரியா? ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்காமலோ, அவங்களுக்கு உண்டானது பண்ணாமலோ எந்த ஒரு இதுவுமே பண்றதில்ல. இங்க முதல்ல நம்ம தெய்வம்னு, நீங்க தெய்வம் தெய்வம் தெய்வம்னு சொன்னா, முதல்ல தெய்வமே யாருன்னு பார்த்தாக்க தாய் தந்தை தான். இவங்களை மீறின ஒரு தெய்வமே கிடையாது. அவன் தான் தெய்வம். அந்த பூலோகத்துல இன்னொரு இதுன்னு சொல்லுவாங்க, ஏன் இன்னைக்கு இருக்க தாய் தந்தை எத்தனை பேர் நல்லவன், அதெல்லாம் நம்ம தூக்கி குப்பையில போடு. உனக்கு இந்த பூலோகத்துல ஜீவிக்கிறதுக்கு கொடுத்தது அவங்க தான். உன்னை இந்த பூலோகத்துக்கு கொண்டு வந்தது அவங்க தான். முதல்ல அவங்கள இப்போ எல்லாரும் இந்த நம்ம சில குழந்தைங்க அம்மா அப்பாவை பார்க்கறதே இல்லையே சார். இல்ல அதுதான் சொல்லுங்க, இந்த பெத்தவங்க செய்யற அயோக்கிய தனத்தினால பல குழந்தைங்களோட வாழ்க்கை நாசமா போகுது. இன்னைக்கு பலருக்கு நான் திட்டுவேன். இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த குழந்தைய விட்டுட்டு நான் போறேங்கிறது, எனக்கு குழந்தை வேண்டான்னு சொல்றது, இந்த சில தந்தையர் வந்து அவன் வேற ஒரு இந்த அஃபையர்ல தன் குடும்பத்தை தூக்கி இவன்லாம் நல்லா வாழ்ந்துருவான்னு நினைக்கிறீங்களா?